அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், அதை பற்றி தான். மனக்காரகனான சந்திரன் ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குரு பகவானின் பார்வைகள் பொருளாதார நிலையை உயர்த்தும், குடும்பத்தில் நிம்மதியான சூழலை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை அதிகரிக்கும், உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்கும், எதிரிகளால் உண்டான சங்கடங்களை விளக்கும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால செயல்களில் நீங்கள் கூடுதலாக கவனமாக இருங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அவசரமாக எதையாச்சும் செஞ்சுட்டு கிடக்க வேணாம், புரியுதுங்களா? உடல்நிலையில் அக்கறை நீங்கள் அவசியமாக எடுத்துக்கணும். அலுவலக பணியில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்படணும். சங்கடங்கள் தோன்றாமல் போவோம். வியாபாரம் தொழிலில் எதிர்பாராத சங்கடங்கள் போட்டிகள் ஏற்படலாம். உங்களுக்கு எதிராக சில மறைமுக சதிகள்லாம் புரியலாம் என்கிறதுனால விழிப்புணர்வு மிக அவசியம். பெண்கள் தங்கள் உடல்நிலையில் கவனம் கொள்வதுடன் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்துவது அவசியம். இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். புதிய முதலீடுகள் முயற்சிகள் என்பது இந்த மாதத்தில் வேண்டாம். பழைய செயல்களிலும் நிதானம் அவசியம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் முழுமையாக படித்து பார்த்து அதன் பிறகே கையெழுத்து போடணும். விவசாயிகளுக்கு விளைபொருள்களை விற்பதில் சில சங்கடங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த விலை கிடைக்காம போவான். பணியாளர்கள் தங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது. இல்லாட்டி பிரச்சனைகள் உண்டாகலாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது அவசியம். சந்திராசிரமம் ஏப்ரல் 5, 6. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 20, 21, 29, 30. ஏப்ரல் 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது அம்மன் வழிபாடு அல்லலை போக்கி நலம் சேர்க்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூசத்தை பற்றி தான். சர்வ சக்திக்கும் காரகனான சனி அறிவு காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சில நெருக்கடிகளை சந்திக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவானும் அங்கு இணைவதால் உங்கள் அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் இது சோதனை காலமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும் என்கிறனால எந்த ஒன்றாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும். வழக்கமான செயல்களிலும் தடைகள் தாமதங்கள் என்று ஏற்படக்கூடும் என்கிறனால நிதானமாக இருங்க. பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சில சங்கடங்களை வழக்கினை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும் விடுபடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியளிக்கும். பாக்கியஸ்தானத்தில் உங்கள் தனாதிபதியும் ராகுவும் இணைவதால் எதிர்பார்த்த வரவு உண்டாகும்.
தெய்வ அருளால் நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் லாபம் உண்டாகும். அந்நியர்கள் வழியே ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் லாபம் அடைவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பணவரவெல்லாம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நினைத்ததை உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும். பெண்கள் தங்கள் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமுடன் செயல்படுவதால் சங்கடங்களில் இருந்து விடுபடலாம். புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினரை ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் நலனில் இந்த மாதம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உஷ்ணஞ்சம்பந்தமான நோய்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். விவசாயிகள் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். விளைபொருளை விற்கிறதுலையும் யோசித்து செயல்பட்டால் லாபம் உண்டாகும். அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் அதிருப்திக்கு இடம் இருக்காது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 6, 7. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 20, 26, 29. ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரக வழிபாடு எதிர்பாராத நன்மையை உண்டாக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். கல்வி காரகனான புதன், மனக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அனைத்தையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றல் இயல்பாகவே இருக்கும். சரி என்று பட்டத்தை துணிச்சலாக செய்திடக்கூடியவங்க, வாதிடக்கூடியவங்க நீங்கள்தான். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மறுபக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரித்தாலும் அது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் என்கிறதுனால பெருமளவில் நெருக்கடி ஏற்படாமல் போவோம். இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் கவனமாக செயல்படுவதன் வழியாக உங்கள் செயல்கள் நிறைவேறும். வியாபாரம் தொழில் அபிவிருத்தியாகும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவின் பார்வைகள் 3ஆம் இடத்தில் பதிவதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் பல வழியிலும் வரக்கூடும். தடைப்பட்ட முயற்சிகள் நிறைவேறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பெண்கள் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் சங்கடமில்லாமல் போவான். உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் விழிப்புணர்வு அவசியம். இல்லையெனில் அதிகாரிகள் கண்டிப்பிற்கு ஆளாக நேரிடும். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள், சொத்து சேர்க்கை போன்றவை வேணாம். விவசாயிகளின் கூடுதல் கவனமும் செயல்பட்டால் சங்கடங்கள் குறுக்கிடாது. அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும். மாணவர்கள் வேறு சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தணும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 7, 8. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 20, 23, 29. ஏப்ரல் 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது விநாயகரை சதுர்த்தி என்று வழிபட வினைகள்லாம் தீரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்கள், கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.